தமிழ் சினிமால காதலிக்க நேரமில்லை மூலமா யங்ஸ்டர்ஸ் மனசுல காதலை பதிச்சவங்க. ஹாலிவுட்டின் பட்டத்து ராணியா வளம் வந்து தான் நடிப்பு திறமையாலையும் பேஷன்னாலையும் தனக்குன்னு ஒரு தனி தடம் பதிச்சவங்க. தமிழ் மட்டும் இல்லாம பல மொழிகள்ல தான் திறமையை நிரூபிச்சவங்க காஞ்சனாமா அவர்கள். I was only thinking of your father. அதே கண்கள் இந்த இன்ட்ரடக்ஷனே டூம் 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 மாட்டுக்கார ஸ்டைலிஷாக எடுப்பாரு. Director Trilok Chandra was fantastic. கன்னடத்தில் நட சர்வ பௌமா ராஜ்குமார் சார். ತಾವು ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ತೀರಾ? ರಾಜ್ಕುಮಾರ್ ಸರ್ ரொம்ப சந்தோஷம் என்ன பார்த்த உடனே. சினிமாவுக்கு எப்போ நீங்க ஆடிஷன் பண்ணீங்க? கடைசி ஷூட்டிங் நடந்த படம் சிவந்தமன் தான். என்டிஆர் சார் வந்து ரொம்ப டிசிப்ளின். ஒரு ஆல்ஃபிரட் ஹிச்காக் படம் மாதிரி வந்துச்சு அது. அடி தூள் அப்படின்னு இந்த யூ ஆர் ஆல்வேஸ் குட் லுக்கிங் அப்போ. தே வாண்ட் மேக்கப். எனக்கும் சௌகாரம்மாக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஃபாதருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. இந்த லேண்ட் எப்படி கொடுத்தீங்க அப்போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு? பலவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் கஷ்டங்கள். நீங்களும் வாழ விடலை, எங்களையும் அனாதைங்க மாதிரி விட்டுட்டீங்க. தேர் அஃப்ரைட் தட் ஐ வில் கோ வே சம்வேர். ஒரு டெனமெண்ட் போனோம்னா 1.5 கோடி வாங்கிட்டு போனோம் ஒருத்தன். ஓ ஓ கோர்ட்டு, ஜப்தி, போலீஸு, இன்ட்ராகேஷன், கார்பரேஷன், லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ ஹிந்தி சினிமாவில் போய் சேரலான்னு ஒரு ஐடியா. But I have to establish myself somewhere where I can work. ஒரு கிளவி வந்துட்டேன். Without knowing, I'm wearing the same, almost the same color. பாருங்க. These are all the telepathy of Bhagwan. ஆமா. குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் போதுமா? இல்லைங்க, ஐம் ஜஸ்ட் ஹேவிங். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு காஃபி இப்போ தான் கொஞ்சம் சிப் பண்ண ஆரம்பித்தேன். பசிக்கல? பசிக்கல. காலையில் ஐ ஜஸ்ட் ஹேட் லிட்டில் மில்லட் கொஞ்சம் போதுமா? ஐம் அமேஸ்ட் தட் ஐ ஆல்சோ ஒரு பிங்க் ஷர்ட் அண்ட் கேம். ஒரு பிங்க் போட்டு நானும் பிங்க் பாருங்க அறியாமல் போட்டு வந்துட்டேன். இஎஸ்பி நீ சொல்கிற மாதிரி தான் இஎஸ்பி. எஸ், கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் ரெடி. வணக்கம்மா. வணக்கம். இங்கே தான் பிறந்தீங்களா? ஆமாம். அப்போ இங்கே ஹை ஸ்கூல் எந்த ஸ்கூல்? குட் ஷெப்பர்ட்ஸா? ஃபர்ஸ்ட் வித்யோதயா ஸ்கூல். வித்யோதயா அங்கே. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தே செட் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. ஓ. அப்போ பாலப்பசாமி ஆல்வேஸ் பாலப்பசாமி இந்த ரோடு கிட்டேருந்து பர்மனெண்ட்டு பிகம் ஹர் நேம். ஸோ அவங்க சொன்னாங்க தமிழ் மட்டும் இருந்தால் எப்படி, இங்கிலீஷ் 2 லாங்குவேஜஸ் அதோட குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு யூ வென்ட் டு காலேஜ் ஆஃப்டர் தட்? இல்லை, தேர் வாஸ் அ டிஃப்ரெண்ட் வாட்ஸ் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா லைஃப் சேஞ்ச் ஆகிப்போச்சு. ஓ ஓ. ஃபாதருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. பட் எங்கள் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணோம். என் சிஸ்டருக்கு என்ன பண்ணுது, வாட் இஸ் த வே அப்படின்னு பார்த்தாங்க. சம்பளம் கட்ட முடியல. குஷப்பட் கான்வென்ட் குவைட் அ பிக் ஸ்கூல். அதுக்கப்புறம் ஆந்திரமலை சபா ஷார்ட்கட். ஓ, ஏஎம்எஸ். ஓகே. மெட்ரிக் அதை முடிச்சுட்டு தென் ஐ ஜாயின்ட். நான் வந்து எத்ராஜ் காலேஜ் போட்டாங்க. அப்போ அதில் வந்து பன்றிபாய் சிஸ்டர், அனுசூயா, அப்புறம் நிறைய பேர் நம்ம தமிழ் ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. காலேஜ் ஃபினிஷ் பண்ணிங்களா? ஃபினிஷ் பண்ண முடியல. அப்புறம் how did you get into the, you went to Indian Airlines? அங்கேருந்தேவா எப்படி? சொல்கிறேன். ஏன்னா the court affairs of my father has put the whole family down. ஏன்னா ப்ராப்ளம்ஸ். ஏன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வீட்டில் இருக்கிற ஜுவல்லரி எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் பேசிஸ் தானே. அப்போ யூ ஹேட் தட் கனண்டங்கர்ல, அப்புறம் வந்து பேசன் பிரிட்ஜு இதெல்லாம் கட்டும்போது ஆல் தி பார்ட்டிஸ். ஸோ ஹீ யூஸ் டு ஜாயின் ஆல் ஆஃப் தெம் and get completely defeated because he is not able to manage the partnership. இருக்கிற ஜுவல்லரி எல்லாம் எடுத்துன்னு போய் வச்சிட்டு இருக்கும்போது then my grandfather from Ongole came. இந்த மாதிரி இப்படி சிட்டியில் நீங்கள் வாழணும்னு கிடையாது, அவளுக்கு தெரியாமலும் இருக்கிற ஜுவல்லாம் எடுத்துன்னு போக வேண்டாம், நீங்கள் வந்துடுங்க, நம்ம வில்லேஜ்க்கு வந்துட்டா ஏதோ நல்லதோ கெட்டதோ ஒரு நல்ல காலம் வரும்போது நல்லா பழச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பண்ணார். எங்கள் மதர் வாஸ் வெரி ரிஜிட். நான் போகவே மாட்டேன், ரொம்ப அவமானமாக இருக்கும்.
என்னமோ அந்த காலத்தில் அவங்களுக்குள்ள அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே திரும்பி எங்கள் சிஸ்டர்ஸ்கிட்ட போய் அந்த வீட்டில் அங்கே இருந்தால் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க அப்படின்னு. அந்த காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது. நான் கம்மி நீ ஜாஸ்தின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. நான் சொன்னேன், ஏம்மா போனால் என்ன தாத்தா தானே, நீ புதுசாக வந்தது இல்லையா, தாத்தாவை ஆஃபர் பண்ணுறாங்க போகலாம் அப்படின்னு. கேட்கல. சரி அப்புறம் பார்த்தேன், நம்ம ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷனில் இருக்குமே. 100 ரூபா கஷ்டம், 200 ரூபாய் கஷ்டம். அப்போ பில்டிங் மொத்தம் மார்ட்டிகேஜ் வச்சுட்டாரு. எதையுமே சொல்லலை. இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அது ஃபுல்லாக மார்ட்டிகேஜ் வச்சுட்டாரு. அப்போ தார்பூர் யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் இல்லை, பெரிய ஃபண்ட் மேன். ஸோ தார்பூர் செட் அவர் டேவிட் ஆல் டுகெ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஜினியரிங் இதுக்கு. அப்புறம் சொன்னார், வை ஆர் யூ ஸோ மச் கன்சர்ன் அபவுட் இந்த வாடகை கொடுத்துருங்களா, அதுவே பில்டிங்காக இருக்குது, அதுக்கான காசு கொடுத்துக்குமே அப்படின்னு. அது கரெக்டாக பண்ணாமல் மிஸ்ஃபயர். அப்போ ரொம்ப சின்னவங்க நாங்கள். நான் ஃபஸ்ட்டு பிறந்தேன், எங்கள் சிஸ்டர் அப்போ 7 இயர்ஸ்க்கு அப்புறம் பிறந்தவங்க. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் தென் ஐ செட் வாட் இஸ் தி பெஸ்ட் வே. தென் நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம டம்மு அப்படி கோரமண்டல், பிட்டுப்பூர் மகாராஜா, வர்ணாலி, ஞாபகம் இருக்கா? இல்லை அவங்களுக்கு தெரியாது, பட் ஜஸ்ட் ஐ நோ தி கோரமண்டல். இல்லை, நம்ம எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ஸில் தே யூஸ் டு ஹேவ் எ பிக் ஷாப் ஃப்ரம் வெங்கடகிரி. ஓகே ஓகே ஓகே. அங்கே நமக்கு இப்போ நல்லிக்கு எப்படி எல்லாம் நம்ம நாகரிடி சார் அவங்க எல்லாம் சில்ட்ரன் எல்லாம் ஃபேமிலிஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இண்டஸ்ட்ரி மொத்தம் அங்கே இருந்தோம் நம்ம. ஆமாம். அது மாதிரி இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. தென் ஐ கேஷுவலி ஆஸ்ட்ரேலியா ஏன்டி ஏர்லைன்ஸில் ஃப்ளை பண்ணுறது அதில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு. ஒய் நாட்? யூ டூ ஒன் திங், வி ஹவ் காட் அ பிளேஸ் கால்ட் மெட்ராஸ் தியேட்டர்ஸ். மெட்ராஸ் தியேட்டர்ஸ் கிரீஷ் கர்நாட் அவங்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல தே யூஸ் டு கால் மீ அண்ட் செட் ப்ரோஷர் எல்லாம் யூ சப்ளை டு ஆல் ஆஃப் தெம். ஓகே. ஸோ யூ வில் பி சீன். So they will see how best you are. So his message, they encourage that you can easily be chosen. ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு. இந்தியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரே ஒரு அம்மா பார்கவ் இப்படின்ட்டு சவுத்தில். சரிங்க. By the time I think you join, they will stop that, cap and skirt. Okay. புடவை வந்துடும். இன்டர்நேஷ்னலி they want that. சரி. அதனால் அப்படின்னு கேப்டன் சாண்டர்ஸ், கேப்டன் ஹரிஹரன், கேப்டன் திலக், இதில் டிஜிசி அவங்கெல்லாம் இருந்தாங்க. தென் ஐ செட் வாட் எக்ஸாக்ட்லி ஐ ஷுட் டூ. யூ ஜஸ்ட் என்டர் தி இன்டர்வியூ, வில் ஆஸ்க் தி சர்டன் கொஸ்டின்ஸ் as to how you should behave, but you have to be very pleasant and good looking. Apart from your own good looking, you are always good looking. No, they want makeup. எனக்கு groomed, properly groomed சொல்றீங்க. No, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. யூ ஷுட் நாட் லுக் ஆயிலி பிகாஸ் இட்ஸ் a long sector. நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். It be very pleasant. You can't be having any anger on your face. Even if you are dying also, you have to be smiling. Miss India மாதிரி வரணும். அது மாதிரி. ஸோ இம்மிடியட்லி ஐ வாஸ் பிக்ட் அப். பாம்பேன்னாங்க. இப்போ வீட்டில் என்ன நினச்சாங்கன்னு ஓடிட்டா. என்னை லெட்டர்ஸ் எழுதுறது நிறுத்திட்டாங்க. எப்படி இருக்குது எனக்கு என்னென்னா, இவங்களுக்கு எப்படி ஏதாவது ஒன்று பண்ணணுமே சார். யாராவது ஒருத்தர் லீட் பண்ணால் தானே ஃபேமிலி திரும்பி. ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு அந்த 3 months ப்ரொபேஷன். 3 months ப்ரொபேஷனில் இது ஜாக்கி ஃபவுலா அப்படின்ட்டு ஷீஸ் அ பார்சி. வசுந்தராஜி, ஹவு கம் யூ டோன்ட் கெட் லெட்டர்ஸ்? பிகாஸ் ஐ ஆர் நாட் வில்லிங் தட் ஐ ஷுட் கோ ஆன் சச் places where I left alone. First time Indian Airlines, Air India. Indian Airlines. Okay. Quasi government தானே. Correct. Deccan Airways and Indian Airlines were together. So எல்லாரும் கேட்டாங்க, ஏன் இப்படி? They are afraid that I will go away somewhere, but I have to establish myself somewhere where I can work. Work பண்ணும். So I took it up. Then after 3 months I came back. They were very pleasant. அவ திரும்பி வந்துட்டான். எனக்கு ஒரு கேரக்டர் என்னென்னா, இந்த ஓடுறது அப்படிங்கிறதுனோம். ஐ ஹாவ் மை ஓன் திங்கிங். இப்படி பண்ணால் இப்படி ஐ கீப்ஸ் ரிசர்ச்சிங் ஆன் மை பிரெயின். ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? எஜுகேஷன்லாம் கூட பண்ணலாம். அப்படி நான் ஏர்லைன்ஸ்க்கு ஜாயின் ஆகிட்டு ஆஃப்டர் தட் உங்களுக்கு அநேகமாக எல்லாருக்கும் தெரியும் ஹவு ஐ வாஸ் பிக்ட் அப். இப்போ சிவாஜி சார்கிட்ட கையில் குழந்தை யார் அந்த வயசில்? நான் தான். ஓ லவ்லி. 4 years old. அவர் யாரோ வந்திருக்காங்க. இது 1959 ஒருத்தர் ஒரு ரசிகர் இந்த சின்ன கேமரா, பாக்ஸ் கேமரா எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு.
1 inch by 1 inch ஃபோட்டோ. அது பெருசாக ப்ளோ பண்ணி எனக்கு கொடுத்தா ரொம்ப தேவி நல்லது. மணி. ரேர். நானே பார்க்காத ஃபோட்டோ. சினிமாவுக்கு எப்போ நீங்கள் ஆடிஷன் பண்ணீங்க? என்ன மதுரை நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ளைட் இருந்தது அப்போது. அது மெட்ராஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு பெங்களூர்லேருந்து கொச்சின்லேருந்து ட்ரிவாண்ட்ரம்லேருந்து வரிசையாக ஒரு 6-7 ஸ்டேஷன்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ திரும்பி அப்படி அதே மாதிரியே ரவுண்ட் அடிக்கிறது. ஸோ ஒரே நாளில் 2 இடத்துக்கும் நாங்கள் போனோம் வரணும். ஸோ இந்த பார்கெனில் என்னாச்சுன்னா மதுரை டச் பண்ணும்போதெல்லாம் ஐ யூஸ் டு சி மெனி பீப்புள் வாட்சிங் மீ வெரி சீரியஸ்லி. என்ன எப்படி உத்து பார்க்குறாங்க, சரி போட்டோம் அவங்கவுங்க டேஸ்ட் அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தர் கேட்டார், கோவை செஜன் நீங்கள் தான் நடிப்பீங்களா? அப்போ நான் சொன்னேன் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ தென் ஐ வில் கன்சிடர். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, இது ஸ்பெக்குலேஷன் மாதிரி. அதாவது கேரண்டி ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போய் இருப்போம், நம்ம கற்றுக்குவோம், அந்த செய்வோங்கிறது அந்த எப்போவுமே அந்த இம்ப்ரெஷன் எங்கிட்ட கிடையாது. காலேஜில் பார்க்க போனால் ஷேக்ஸ்பியர், ஆஸ் யூ லைக் இந்த மாதிரி ட்ராமாஸ் எல்லாம் எனாக்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 4 பேர் கூட இருப்பாங்க. அந்த லாங்குவேஜ் ஷேக்ஸ்பியரின் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டம். ஸோ அது கற்றுக்கிறதுலேயும் சரி. எனக்கு ஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் என்ன போர்டில் நான் தான் இருப்பேன். வசுந்தரா. ஸோ தேனோ ஆப்வியஸ்லி எதர் டான்ஸ், அப்புறம் எதர் ட்ராமா, ஷேக்ஸ்பியரன்ஸு நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியே ஸ்பெஷலி போய் என்ன வந்து கேமரா வச்சு கூப்பிட்டு அந்த ஆடிஷன்லாம் எடுக்கிறதுக்கு ஃப்ளைட்டில் பார்க்க அப்போவே மீட் பண்ணி ஃப்ளைட் மோட் பண்ணதான் கேட்டாரா கோவை செழியன்? கேட்டார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. தெரியல பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இது வந்த உடனே சொல்லியிருக்கார் போல் இருக்கு ஸ்ரீதர் சார் டைரக்டர். அப்போ நான் வந்து வாலண்டரியாக ரிசைன் பண்ணிட்டேன். ஆஸ் ஐ வாஸ் ஃப்ளையிங் 2 இயர்ஸ்க்குள்ளே somebody said திலீப் குமார் அவங்களாம் வரும்போது பாம்பே இஸ் அ பெட்டர் சாய்ஸ். மேடம் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? ஐ செட் எய்தர் வே ப்ரொவைடட் ஐ எம் ஆன் தி டாப், அதர்வைஸ் ஐ கீப் மை பவுண்ட்ஸ் பிகாஸ் ஐ நோ வாட் அ ஸ்பெக்குலேஷன். அது அந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் நான். ஸோ நீங்கள் இப்போ ஹிந்தி சினிமாவில் போய் சேரலான்னு ஒரு ஐடியா அப்போ நீங்கள் அப்போ திலீப் குமார்லாம் சொன்னாங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்க்குறாங்களோ நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். நெவர் இன்வால்விங், ஜாப் மைண்டட் தான் எனக்கு. அப்போ இந்த காதலிக்க நேரம் இல்லை அது வந்து டைரக்டர் சித்ராலயிலேருந்து அப்ரோச் பண்ணணும்னு ஓகே சொன்னீங்களா, இல்லை வந்து கூப்பிட்டு கதையை கேட்டிங்களா? எப்படி இல்லை அப்போ வந்து கேமரா வச்சு எடுத்தாங்க. அவங்க திருப்திக்கு அவங்க படுத்துக்கணும். எனக்கு ஃபோட்டோகிராஃபு ஏதோ ஒரு 1-2 டைலாக்ஸ் அவங்க படத்தில் என்ன நான் சொல்லணுமோ அதை நான் சொல்லி அப்புறம் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ பேச்சு நடந்திருக்கு. யாருக்கு? அவரோட கிளாஸ்மேட் கோபு இருப்பாரு, சித்ரா, திருச்சி, அருணாச்சலம், அந்த ஹோல் செட் இருந்தது. நாகபூஷணம் எப்படி நம்ம தாங்குவோமா இவங்கள வச்சுக்கிட்டுன்னு ஓகே அப்படின்னோன்னா யோசனை பண்ண தாங்குவோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ரவிச்சந்தர் இந்த பையனையும் he was just coming into the அவரும் அதில் நியூ ஆக்டர் தான். ஸோ என்னை வந்து கேட்டார், மேடம் எப்படி நம்ம தேருவோமா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனி திங். தேரலைன்னா எனக்கு வழி இருக்குது, 1008 வழி இருக்குது, நான் பாட்டில் போயிட்டே இருப்பேன். லெட்டஸ் சி அவங்க கூப்பிட்ருக்காங்க, நடந்தால் ஓகே, கடவுள் செய்ய அப்படின்னு நினச்சேன். அதை போகிற இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு வம்பே வேணாம், நம்ம பாட்டிலே ஃபஸ்ட்லேயே போட்டுடலாம் அப்படின்னு தேர்ந்துருவோம்டா அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசின்னு இருக்காங்க. அப்புறம் ஷூட்டிங் போயிட்டீங்க. என்ன ஷூட்டிங், என்ன மெமரிஸ் உங்களுக்கு? அது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷூட்டிங் மெமரிஸ்? ஒரே மாதம் தானே, ஒரே மாதத்தில் 1963 நினைக்கிறேன். என்னை புக் பண்ணதுக்கப்புறம் அவர் ஒன்றே சொன்னார், 4-5 இயர்ஸ் நீங்கள் எங்கேயும் ஆக்ட் பண்ணக்கூடாது, நம்ம கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன சம்பளம் வேணுமோ நான் பார்த்துக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐ வாஸ் குவைட் ஹாப்பி பிகாஸ் ஒன்று நான் வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்கு போயிட்டு வருவோம், டூ மை டியூட்டி. எனக்கு இவங்க கூப்பிட்டா வருமா, இல்லைன்னா எனக்கு என்ன வேஷம் அவர் சொல்லுவார். இல்லாட்ட இவகிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு என்ன வேஷம் தெரியாது, எந்த ட்ரெஸ்ஸுன்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, பட் சொன்னது செஞ்சிடுறாவ. ஸோ தட் வாஸ் அவருக்கு பெரிய மார்க். அது எனக்கு வம்பு இல்லாத வேலை. அதாவது இது கொடு அது கொடு
என்னையா கேட்டாங்க, என்னது நீங்கள் பாட்டில் அவங்களோட சேர்ந்து டெக்னீஷியன்ஸோட அப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஐ எம் மை செல்ஃப் எ டெக்னீஷியன் ஒர்க்கிங் ஆன் ஏர்லைன்ஸ். லேபர் தானே நீங்களும். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுச்சானே. டிராஃபிக் மூவ்ஸ் வித் அஸ். இப்போ விஐபிஸ் எல்லாம் உட்காண்ட்ருக்க ஹாய் அப்படின்னு வராங்க, எழுந்திரிச்சு போயிடுவேண்ணா. இப்போ படம் அப்போ முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் தியேட்டரில் போய் உட்காந்து ஜனங்களோட பார்த்தீங்களா இல்லை எப்படி எங்கே பார்த்தேன் தியேட்டரில் போய் எங்கள் ஃப்ளைட்ஸ் க்ரௌடு இதுக்காக போனோம். இல்லை இந்த கேப்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போனோம். ஏர்லைன்ஸ் பீப்புள் அது எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு என்ஜாய்மெண்ட்னா நான் கீனாக அப்சர்வ் பண்ணுறேன். நான் எப்படி இருக்கேன், நான் ஒழுங்காக செஞ்சேன்னா இல்லையா, இப்போ ரவிச்சந்திரன் இப்படி இருக்க மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோமே, பரவாயில்லையே தப்பிச்சுக்கிட்டோமே, அது பகவானுக்கு நமஸ்காரம். மதுரை மீனாட்சி எங்கே இருக்காளோ இன்றைக்கி, அவள் தான் ஃபஸ்ட்டு மதர் ஃபார் மீ. வெரி குட், தேங்க்யூ. அதுக்கப்புறம் கரியர் கிராஃப் எப்படி மாறிச்சு அந்த படத்துக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் அவர் சஜஸ்ட் பண்ணி வெளியில் படங்கள் அபிமன்யிலேருந்து எல்லாமே தன்னோட சஜஷன். டைரக்டர் நிறைய நம்ம சின்னப்பத்தவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணார், ஒன்று பண்ணி கொடுக்குமா ராணியம்மா, எனக்கு பண்ணி கொடுமா ராணியம்மா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏங்க இதெல்லாம் கிளாசிக்கலாக நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஹையர் லெவல் இதுவும் ஒரு டைப்பாக இருக்குமே ஃபைனான்ஷியலி, வேண்டாம்னு. ஸோ அப்படி வேண்டாங்கிறது அப்படியே தள்ளி போச்சு. இந்த மாதிரி நிறைய படம் ஹியர்ஸ் செலக்டட். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதே கண்கள். அது சூப்பர் த்ரில்லிங் ஜான்ரு எல்லாம் நல்லா எடுத்தார். அது நான் சொன்னேன், அது உங்கள் இன்ட்ரடக்ஷனே டூம் 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 மாட்டுக்காரன். இப்போ சொன்னீங்க சோப்ரா மாஸ்டர் டான்ஸு ரொம்ப எக்ஸிலரேட்டாங்க, சாங்கும் நல்லா இருக்கும், டான்ஸ் மூமெண்ட்டும் பிரமாதமாக இருக்கும். எடுத்ததும் ஓஹோ ஆமாம், அது ஒரு எனக்கு தியேட்டரில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஹாலிடே வந்து படம் அதே கண்கள் நல்லா இருக்குன்னு ஷண்முகம் இருக்கு, ப்ரொஜெக்ஷன் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம தியேட்டரில் போய் பார்த்தேன். இப்போ என்ஜாயிங் தியேட்டரில் கை தட்டுறேங்கன்னு. நம்ம ஜாஸ்தி பெங்களூர்லேருந்து வரும்போது அப்பப்போ ஏதாவது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே கண்கள், வி வர் வெரி யங், நாங்கள் யங். அதே கண்கள் மாதிரி ஒரு படம் வாவ் அப்படின்னு இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். ஆமாம், த்ரில்லிங் எல்லாம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா அந்த படம். அப்போ அதெல்லாம் ஒரு த்ரில்லிங் மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் படம் மாதிரி வந்துச்சு அது. நீங்கள் அப்போ சினிமாவில் இருந்தீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு பேச்சு அது மாதிரி சினிமாவில் இல்லை பப்ளிக் வந்து அதே கண்களை பற்றி எப்படி பேசிட்டாங்க உங்கள்கிட்ட? அதே கண்களை பற்றி மொத்தம் நாங்கள் எல்லாம் ஒரே குரூப்பாக இருக்கிறதால ஒருத்தருக்கு ஓட்டிகிட்டு, எனக்கு குரூப் தானே மொத்தம், செப்பரேட்டாக ஒன்றும் இல்லை. எப்போது பாட்டு இருந்தால் செப்பரேட்டாக இருந்தது தவிர, மற்றபடியிலே குரூப்பாக இருக்கிறதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வாஸ் யூனிக். டைரக்டர் திரிலோக் சந்தர் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஹீ இஸ் இண்டியனைஸ்ட் வெஸ்டர்னைஸ் டைப். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ரொம்ப ஒரு கிரேட், பிகாஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இஸ் ஃப்ரம் தி காலேஜ். ஸோ ஹீ நோஸ் யார் எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹி ஹஸ் பெஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ், பெஸ்ட் ஆஃப் தி கேன். எனக்கு ஆச்சரியமாக இந்த ஃபுல்லு ஃபீவர். எனக்கு நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ட்ரெஸ்ஸோட. இந்த ரெண்டு காலையும் தூக்கி ஸோ அந்த கேன் சொன்னீங்க, அது டிஃபிகல்ட்டான கேன் ரொம்ப நல்லா. அது மாதிரி ஹோல் படம் பூரா ஸ்பெக்டிக்கல் வந்துகிட்டே இருக்கும், டான்ஸோ கேப்பே இல்லை, நிறைய அதை வந்துட்டு பிரமாதமாக போயிட்டே இருக்கும். ரெண்டு படம் தெலுங்கு அண்ட் சைமல்டேனியஸ். தெலுங்கு யார் ஆக்ட் பண்ணாங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன் சார் ஆக்ட் அப்போ ஜஸ்ட் கம்மிங் இன்டு தி இண்டஸ்ட்ரி. அவர் அப்போ வந்த புதுசில். ஓகே, ஐ டென்ட் நோ த தெலுங்குலேயும் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. 2 வெர்ஷன்ஸ். இது அது நெக்ஸ்ட்டாக தான் கேள்வி. எனக்கு என்ன தெரியுமா குஷி, 2 வெர்ஷன்ஸ்லேயும் த்ரூ அவுட் அங்கேயே இருப்போம். ஆமாம், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஏவிஎம் ஸ்டுடியோ, ஜெமினி, அப்புறம் ஸ்ரீதர் சார், சாப்பாட்டுலேருந்து யூ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங். எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணாதா இருக்கும். இங்கே ஃபேமிலியே இருக்கும். ஸோ அடுத்தபடி எம்ஜிஆர், அடுத்து சிவாஜி ஷூட்டிங், அடுத்தபடி ராஜ்குமாருங்க, என்னென்னமோ மொத்தம் ஷூட்டிங் நாங்கள் போயிட்டு வர்றது பார்க்காம போயிட்டே இருப்போம். அப்புறம் நிறைய மற்ற லாங்குவேஜ்லாம் ஆக்ட் பண்ணிங்க தமிழை தவிர. எனக்கு ஒரு 3 பேர் கூட நீங்கள் வேலை செஞ்சதை பற்றி நான் கேட்கணும். சொல்லுங்கள். தெலுங்குல ஐயா என்டிஆர் பற்றி, அவர் கூட ஒர்க் பண்ணதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்டிஆர் சார் வந்து ஒரு டிசிப்ளின், ரொம்ப டிசிப்ளின்னா அது முதல்ல அப்சர்வ் பண்ணுவார், எந்த அளவுக்கு இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு. அப்படியே காஞ்சனகாரு டைலாக் கிட்டத்தட்ட ஸ்கூல் காலேஜில் மனப்பாடம் பண்ணுற மாதிரி.
பண்ணிடணும். ஸோ அதை வந்து பெருசாக சொல்லிக்குவார் காஞ்சனுக்கார் கைக்கு. அப்படி பண்ணிட்டாங்க. ஓகே. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதாவது அவருக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தப்பிச்சோம். வெரி குட். இல்லை மாட்டினா செம்ம மாட்டிடும். நாகேஸ்வரராவ் சார் அதான் நெக்ஸ்ட் அதான் கேட்குற ஏஎன்ஆரை பற்றி சொல்லணும். ENR வந்து வெரி ஒரு சார்ட் ஆஃப் கன்னிங் அப்சர்வேஷன். என்னம்மா செய்வியானோ ஏன்னோ நீங்கள் இருக்கீங்க. அவர் சொல்லுவார், காம்பினேஷனில் இருக்கும்போது ஈக்குவலாக பண்ணணும் காஞ்சனா. கொஞ்சம் நான் ஜாஸ்தி நீங்கள் கம்மி அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து பழுக்கும். ஒரு சீன் பழுக்கணுன்னா வரிசையாக ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் விச் அதாவது அந்த டைம் கேப்பை நம்ம பார்த்துட்டு நம்ம பர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்கணும் இல்லையா? அவங்கள பார்த்து நம்ம செய்கிறோங்கிறது இருக்கக்கூடாது. சேம் அதை விட கொஞ்சம் ஒரு அடி ஒரு 1 இன்ச் டிஃப்ரென்ஸில் நம்ம வி ஸ்கோர் அப்படின்ட்டு தெரிஞ்சு போயிடுச்சு. கன்னடத்தில் நட சர்வபௌமா ராஜ்குமார் சார் ஹீஸ் ரொம்ப சந்தோஷம் என்ன பார்த்த உடனே. அவங்ககிட்ட பேச வேணாம். நான் சொன்னேன் இந்த மாதிரி பாஷை எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது. வந்த உடனே ಊಟ ಆಯ್ತಾ டாவு கன்னட மாத்தாடுறா. எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் எப்பவுமே கிடையாதுங்க. பிகாஸ் அவ்வளோ கிளியராக நம்ம கன்னடம் பேச முடியாது. லிப்பி எல்லாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா போக 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 நான் சொல்ல ನಿಮ್ಮ ಹತ್ರ ಯಾರು ನಿಲ್ಲೋ ಹಂಗೆ ಇಲ್ಲಕ್ಕೋ. அப்புறம் எல்லா இடத்துலையும் நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே. பார்வதிமா சொன்னாங்க, அவங்க பேசிடு பேச வேண்டிட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா வந்ததா? நல்லா இருக்கும். அப்போ இவங்களுக்கு எல்லாம் புதுசு நம்ம சொல்லுது. இவங்களுக்கு நம்ம பேசுறதுல 80% கூட அவங்களுக்கு தெரியாது. அதான் கேட்டேன். நம்ம சினிமா ஹிஸ்ட்ரியை திருப்பி கொண்டு வரோம். இப்போ வி ஆர் கெட்டிங் பீப்புள், நியூ ஜென்ரேஷன் நம்ம மூலமாக சினிமா ஹிஸ்ட்ரி கற்றுக்குறாங்க. இப்போ நான் தமிழில் இருந்தாலும் நான் வேணும்னே தான் கேட்டேன் என்டிஆரை பற்றி, ஏஎன்ஆரை பற்றி, ராஜ்குமார் சாரை பற்றி. இங்கே சிவாஜி சார், எம்ஜிஆர் பற்றி பேசலாம். பட் இவங்க 3 பற்றி தேரணும் இல்லை தமிழில். பாமா விஜயம் தமிழ் அண்ட் ஹிந்தியில் நீங்கள் ஆக்ட் பண்ணீங்க. ஸோ ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாச்சும் டிஃப்ரென்சஸ் இருந்தால் தமிழில் ஆக்ட் பண்ணும்போது ஹிந்தியில் ஆக்ட் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் எதாவது இருந்துச்சா? இல்லை எனிவே நீங்கள் அதை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கும் சௌகாரம்மாக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே. இவர் காம்படிட்டிவ் இனஃப் டு பி சூப்பர்சீடிங் ஈச் அதர். கேட்டுனா ரேட்டன் எங்களுக்குள்ள போட்டி மாதிரி வச்சுது. அது மாதிரி as far as what is her name from Bombay, ரஃபியா, அந்த அம்மா முகமடா ரஃபியா அந்த அம்மா, she is very famous. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, as far as language is concerned, சௌகரம்மா அண்ட் காஞ்சனா தே கோ டுகெதர். பட் நான் எனக்கு என்ன ஸ்கூல் காலேஜில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ஆஸ் ஃபார் சமாஜ்க்கு பதிலாலும் சும்மா அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் நான். தமிழில் அவருக்கு தி ஹையஸ்ட் ஹை கிளாஸ் தமிழ் எப்படி ஒவ்வொரு இடத்துல கேப் இல்லாமல் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுவேன் நான். ஸோ அது ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு பால்சந்தர் சார் இஸ் அ வெரி ஜாலி டைப். ஓகே. அவர் பார்க்குறது சீரியஸாக இருக்குது, பண்ணுறதுக்கு சீரியஸாக அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார் மொழிய. பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த படம் அப்படி அமைஞ்ச போது எப்படி காதலிக்க நேரம்ல அமைஞ்சதோ டிஎஸ் பாலையா சார் ரொம்ப ரிலாக்ஸ்டும். ரெண்டாவது செய்யணும் போல தோணும். அது ராத்திரி பகல் ஆகிப்போச்சே நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் தோணாது. கண்டினியூ எப்படியாவது பண்ணிகிட்டே இருக்கணும் படத்தை. ரொம்ப ரொம்ப வேலை கண்டினியூ பண்ணிட்டு ரொம்ப நல்லா வெரி இன்ட்ரெஸ்டிங். 2 லாங்குவேஜில் ஒரே படம். அதுதான் எல்லோரும் தான் என்ன கேட்டாங்க, ஒன்று தமிழ் ஒன்று ஹிந்தி, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் லாங்குவேஜில். ஹவு டிட் யூ ஃபீல் அட் தட் டைம்? 2 படம் ஓகே நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி கதை எல்லாம் லாங்குவேஜ் ஈஸி. பட் ஹிந்தி நல்லா தெரியுமா உங்களுக்கு? அப்போ ரொம்ப நல்லா தெரியும். காலேஜ் அண்ட் பேசிக்கலி when you have lot of classmates, நிறைய கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறது என்ன உருது பேசுவோம். அவங்களோட சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க அப்படின்னு பேசுவாங்க. இது சிந்திஸ், ஹுரி பெலானே இப்படி, ஹர்ரியால் அப்படின்ட்டு. அப்புறம் முகமது சேட்ஸ், கலீலன் மேன்ஷன், இந்த குரூப்ஸ் எல்லாமே இப்போ நாங்கள் கான்வென்ட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த இது போடுவாங்க, அடி தூள் அப்படின்னு, இந்த பேப்பர் ஃப்ளைட்ஸ் மாதிரி தலையில் குத்துறமா, அதில் சண்டை வந்துடும் எங்களுக்கு. ஏய் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு தி மதர் சீனியர் அப்படின்னு.
அட யார் போடா அப்படின்ட்டு அப்படின்னு திட்டத்துக்கு அப்படி we were more seniors you see this young fellows அதில் சண்டை போடுவோம் நாங்கள். ஸோ இந்த படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமா சிவந்தமன் ஒரு மைல் ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் மாஸ் என்டர்டெய்னர் மசாலா பிக்சரு டைரக்டர் இப்படி எடுத்தார் படம் எல்லாம் ஃபாரினில் போய் பிரமாதமாக எடுத்தீங்க. அந்த ஃபாரின் ஷூட்டிங் போனது அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி போய் அது டிஃபிகல்ட் அங்கே போய் ஒரு இடத்துல பெர்மிஷன்லாம் வாங்கி ஷூட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அங்கங்கே டைலாக்ஸ் பண்ணுறது. ஏன்னா அங்கே தமிழ் அண்ட் ஹிந்தி சைமல்டேனியஸாக ஃபாரினில் எடுக்கும்போது எடுத்தாங்க. இங்கே வந்து செட்டில் வேறு டைம் நடங்க. ஃபாரினில் மட்டும் தமிழ் அண்ட் ஹிந்தி. அதில் இது ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் ஷூட்டிங் எங்களுக்கு என்ன ட்ராபேக்குன்னா லிமிட்டடாக குரூ. எங்கள் குரூப் பூரா ஸ்மால் குரூ. ஏன்னா அப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ்க்காக 7-8 பேருக்குள்ளேயே நாங்கள் இன்க்ளூடிங் நம்ம சண்முகம் சார், ஆமாம், அது நன்னு, ஹரிபாபு சார் மகன் அவர், இப்போ நாங்கள்லாம் ஒரு குரூப்பு. ஆமாம். அப்புறம் சிவாஜிஜியார் எல்லாரையும் விட்டுட்டு என்ன தனியாக விட்டுறீங்களேப்பா அப்படின்னு. அப்போ தனியாக விடணுன்னா என்னென்னு எனக்கு கோப்பு என்னை பார்த்து போய் கம்பெனி கொடு அப்படின்ட்டு. சரி வா சரி. கோப்பு இருந்தார். அதான் நீங்கள் ஒரு வெரி ஃபியூ பீப்புள் தான். எங்களுக்கு எனக்கு என்னென்னா மாறி 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 ஸ்கூல் காலேஜில் பழக்கம் இருக்கிறதுனால ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். நான் அவளை கூட போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவார் சிவாஜி சார். நான் சொன்னேன் எனக்கு ஷாப்பிங் பண்ணணும், பெருசாக எனக்கு தேர்ந்து பண்ணுவேன். ஷாப்பிங் எல்லாம் பேசிட்டு கூட இருக்கணும். அந்த மாதிரி ஹெவி பர்மிஷன் அவர் நம்ம செக்ரட்டரியார் கூட எங்களுக்கு லீட் பண்ணிட்டு போனது சித்ரா கிருஷ்ணசுவாமி வந்து அவர். ஸோ ஹீ வாஸ் அ கிரேட் ஹெல்ப்பர். ஏன்னா எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இடையில ஸ்ரீதர் சருக்கு ஃபீவர், ஹை ஃபீவரும், ஆர்த்ரைட்டிஸ், சிவியர் ஆர்த்ரைட்டிஸ். எனக்கு அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏதோ ஒரு ஃப்ளைட்டில் என்னமோ தூக்கி வச்சு வைக்கிற அளவுக்கு எனக்கு அது தெரியல. இப்போ நான் வந்து ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுவேன், இது சொன்னது செய்வேன், அதோட சரிப்பட்ட ஆல்வேஸ் அந்த டிசிப்ளின் எப்போவுமே நம்ம ப்ரொடியூசர் நம்ம டைரக்டர் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். லைக் நம்ம காலேஜஸில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மரியாதை இருக்குமோ எப்போவுமே சரி. நான் சிவாஜி சார் இருக்கும்போது அவருக்கேற்ற மரியாதை, இவருக்கேற்ற மரியாதை. இப்போ மற்றவங்க அப்படி இருக்கணும்னு கிடையாது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கெல்லாம் அவங்களுக்கு சகஜமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ நாங்கள் ஒரு குரூப் என்ன சண்முகன் சார், பாபு, கோபு, நாங்களாம் கலாட்டா நன்னு, நாங்கள் ஒரு கலாட்டா குரூப். இப்போ இடையில கேப்பாக இருக்கும்போது இப்போ எங்கள் ஷார்ட் ஆனோன்னு அவங்க 2 பேர் ஷார்ட். ராஜேந்திரகுமார் அவங்களுக்கு ஐ திங்க் ஹோல்ட் ஓவர் சேச்சுரேஷன் டைம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் பண்ணும்போது இட் வாஸ் குவைட் ட்ரை. இப்போ நாங்கள் அதை வெயிட்டிங் உங்களுக்கு நீங்கள் முடிச்சு வெயிட் பண்ணி அப்புறம் அவங்களது எல்லாம் எடுத்தாங்க. பட் இவங்க கம்பேர் பண்ணி படம் பார்க்கும்போது we were more younger than them. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படமும் தமிழ் வாஸ் ஈவன் பெட்டர் தென் ஹிந்தி. கடைசியில் படம் பார்க்கும்போது கஷ்டப்பட்டு எடுத்துருந்துருக்காங்க. அப்போ நான் மனசில் நினச்சிப்பேன். இப்போ சவுத்தில் வந்து மோஸ்ட்லி நார்த் சைடில் என்ன சவுத் இண்டியன்ஸ் இது வரைக்கும் தே பின் ஆல்வேஸ் சக்ஸஸ்ஃபுல். நம்ம சைட்லேருந்து ஹீரோயின்ஸ் தே பின் ஃபார் வைஜெயந்தி மாலாலேருந்து பப்பிமாலேருந்து எனக்கு தெரிஞ்சே தேவர் அந்த டாப். அவங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் அமைஞ்சது, அதுக்குன்னு கேரக்டர்ஸ் அமைஞ்சது ஓகே. ஸோ எனக்கு என்னென்னா இந்த தர்த்தியில் எனக்கு கொடுத்துருந்துருக்கலாமேன்னு மனசில். ஐ வாஸ் யங். நோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டன் தி ஹீரோயின் இன் ஹிந்தி அண்ட் தமிழ் அதான் சொல்கிறீங்க. அவர் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த மார்க்கெட் வேணும் இந்த மார்க்கெட் வேணும். அது இன்னொரு அந்த ஷூட்டிங் யூரோப்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பேரூட் லெபனானில் கூட கொஞ்சம் எடுத்தீங்க சாங்கு. கடைசி சினிமா படம் ஷூட்டிங் நடந்தது வந்து சிவந்தமன் தான் தெரியுமா உங்களுக்கு, பெய்ரூட் லெபனானில். அதுக்கப்புறம் ராஜ் கபூர் சார் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் சிவில் வார் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். ஸோ அது ஏன்னா எனக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே கேட்பேன் எனக்கு எங்கே இது வந்து சுவிட்சர்லாண்ட் யூரோப் மாதிரி இல்லை இந்த பிட்டு. அப்புறம் தான் சண்முகம் சார் சொன்னால் இல்லை அது வந்து அந்த இதெல்லாம் வந்து லெபனான் பெய்ரூட்டில் எடுத்ததுன்னு. அந்த அந்த ஃப்ரூட் ஆர்ச்சர்ட்ஸ் எல்லாம் நடுவில் பாட்டு வரும். பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சுன்னு நினச்சேன் அந்த டைமில். இப்போ எங்கள் ஷூட்டிங் நடக்கிறது வார் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகிருந்ததா? இல்லை, நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே அங்கே சிவில் வார் ஆரம்பிச்சிச்சு. கடைசி ஷூட்டிங் நடந்த படம் சிவந்தமன் தான்.
அதுக்கப்புறம் இது வரைக்கும் 40-50 வருஷமா யாரும் எனக்கு ஷூட்டிங் தெரிஞ்சு பண்ணதில்லை. அங்கே என்ன இது பாரிஸ்லேயும் எங்கே பஞ்சாபிஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. இவர் ஃபாதர் பண்ண கலாட்டா, மண்டுங்களா பார்த்து சாப்பிட்டுங்கண்ணா சோத்தை, அப்படி ஒரு பிளேட்டு இவ்வளோ காஸ்ட் ஆகும், அதுலேயே விழுவோம் நாங்கள். இது அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வந்து சித்திரையில் கோபுல என்ன சைவ சாப்பாடு சரியாக கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு வாட்டி அவர் சண்முக சார்கிட்டயே ஊறுகாய் வேணும்ப்பான்னு சொன்னோன்னே அங்கிள் சின்னவர் போய் டொபாஸ்கோ சாஸ் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் ஊற்றுவாங்க நான் நிறைய சாதத்துக்கு. முருகெல்லாம் கொண்டு வந்து அடி காவுக்கு நாங்கள் டேபிள், ஏன்னா தெரிஞ்ச அங்கே அசிங்கமாக அவங்க இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவன் எதுக்கு காட்டுவேன் அப்படின்னு சர்வெட் பேப்பர் இருக்குல்ல, நம்ம பாத்ரூமில் ஜம்முன்னு மூட்டை கட்டிட்டு கம்ப்ளீட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இப்படி தள்ளிட்டு இருக்கோம். அதை பார்த்து டேய் என்னடா சாப்பிட்றீங்கன்னு எங்களெல்லாம் விட்டு அப்படின்ட்டு நான் பேசாமல் இருந்தேன். எனக்கு வம்பு பிடிச்சி வேறு மாதிரி எனக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு டைரக்ட் ஸ்ரீதர் அங்கே ஏம் சேசுனா அப்படின்னு கத்துவார். வேண்டாடா வம்பு அப்படின்ட்டு இவர் கோபுட்டு ஜம்முன்னு அவரும் சாப்பிட்டு அப்புறம் நான் சொன்னேன், உள்ளே தள்ளிடுங்க, அவங்க என்ன கொடுத்தாலும் அதுக்குள்ளே தள்ளி மெதுவாக எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு. சரிப்பட்ட அப்புறம் கோப்பு வந்து இந்த வெத்தலை பாக்கு தூப்பி ஏதோ ஒரு ஹோட்டல் ரூமில் பெரிய ப்ராப்ளம் ஆச்சுன்னு இல்லை நன்னுள்ள சொன்னாங்க. இல்லை, தமிழ்நாட்டு பద్ధதி பிரகாரம் நம்ம வீடுகளை பிரகாரம் அந்த காலையில் அடித்து எழுப்பி விட்ருவாங்க. எப்படி படிக்கணும், இல்லை பாடணும், இல்லை ஸ்லோகம் சொல்லணும், ஸோ பல்லு வழிக்கணும். நீ படுக்க விட மாட்டாங்க. ஐ ஹவ் சீன் ஈவன் த பெஸ்ட் ஆஃப் மை லைஃப். அந்த காலையில் அந்த அவங்க எழுந்திரிச்சின்னு எழுந்திரி துப்புட்டி மடி அந்த தலகாணி சரியாக ஒழுங்காகவே இதெல்லாம் பண்ணுறது ஒரு இட் இஸ் அ மஸ்ட். நமக்கு பாட்டு வாத்தியார் எல்லாம் நீ எப்படி டான்ஸ் எப்படி கற்றுக்குறோமோ இதுக்கு மஸ்ட்டு. இவர் என்ன பண்ணார், நான் இருக்கிற ரூமு ரொம்ப ஃப்ரீ, எப்போ வேணாலும் வரலாம். காஞ்சி என்ன வேணும், நான் குளிச்சுட்டு போகிறேன்னு நம்ம கூப்பிட்டானே அப்படின்னு சரியாக மாட்டினேன்னா இவர் என்ன பண்ணார், தரண்ணா அப்படின்ட்டு ஏன் பாடுறாரு உள்ள, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஸ்க்ரீனை போட்டுக்கலாம், போடாமல் அந்த கார்பெட் எல்லாம் தண்ணி ஊற்றி ஃப்ளட் ஆயிடுச்சு ஹோட்டல் ரூம். என்ன சிவாஜி சார் போட்டோம் அப்படியே உருட்டி. ஹோட்டல்காரங்க வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க போட்டு. நான் இல்லை அட்ட கார்பெட் நீங்கள் உங்களுக்கு டப்பில் இருக்கும்போது கீழே அழகாக மூடிடலாம். கோபுக்கிட்ட போய் யார் சொல்லுவாங்க, அது பாட்டில் எப்போ அது வந்துருச்சு, நான் குளிக்கிறேன்னுச்சு குளிக்க சொன்னேன். அவள் குளிச்சுட்டான் வெளியில் வந்து என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், கார்பெட் இல்லைம்மா சார், நான் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுவேன், வீட்டில் யார் யார் எந்தெந்த விதத்தில் இருக்கணுமோ மூடிக்காமல். கோப் சார் ஒட்டுக்கவே மாட்டேன்ட்டார். அப்புறம் சித்திரசாமி கிட்ட பெரிய ரகளாயி ஹோட்டல் பே ஃபார் இட், அதெல்லாம் பே ஃபார் ஆல் தட் கார்பெட்டுக்கு எல்லாத்துக்கும். அங்கிள் நன்னுலாம் வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு இன்னும் ஞாபகம் அது. அப்புறம் எனக்கு அந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, எனக்கு இன்னும் ரொம்ப ஃபேவரட் சாங்கு, எங்கே இப்போ கல்யாண வீட்டுக்கு எங்கே போனாலும் பாடுங்க, வணக்கம் பலமுறை சொன்ன சாங். அது எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் போனால் சிக்னேச்சர் சாங் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாடு பூரா. அது ரொம்ப நல்ல சிக்னேச்சர் சாங் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் அது பாடிட்டு இருந்தாங்க. இன்னும் பண்ணேன், எனக்கு என்ன ஒரு விதம், அந்த சாங் கேட்டு ஃபியூ இயர்ஸ் அகோ பாம்பே இந்த மாதிரி லதா மங்கேஷ்கர் வீட்டில் இருந்தேன். அவங்க பிரதர் ஹிருதயநாத் மங்கேஷ்கர் அவர் சன்லி கேட்டார் ஹிந்தியில், ஒரு பாட்டு இருக்கே அப்பாவது என்ன வணக்கம் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அந்த அம்மா சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க, என்ன நீ பாடுற வணக்கம் அப்படின்னு பாட்டு இருக்கா ராமன். ஆமாங்கன்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் கூட அந்த பாட்டு நம்ம பார்த்தோம். அதை அவங்க ஹிந்தியில் அவர் பாடினார் அந்த வணக்கம், ஹிருதயநாத் மங்கேஷ்கர் லதாஜிக்கு எதிர்த்தாப்புல. ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த சாங்கு எப்படி லதாஜி வீட்டில் அவங்க பாடினாங்க அந்த பாட்டை. பரவாயில்லையே அந்த அளவுக்கு தேவ் சீன் தட் சாங். அந்த பாட்டை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அந்த வணக்கம்னு ஈஸி வார்த்தை அது அவங்களுக்கு. அது அந்த வணக்கம் வச்சு அவர் பாடினார் அவர். அப்புறமா உங்கள் you became spiritual as you are growing in your life journey. அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அதை பற்றி சொல்லுங்கள், எப்போ ஆரம்பிச்சது அது? இது பொதுவாக நம்ம வீடுகளில் அது வந்து புதுசாக இன்னொரு ட்ரெடிஷன் எல்லார் வீட்டில் நமக்கு அந்த தட்சிண தேசத்தில் தென்னாட்டில் நான்வெஜ் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, ஏதோ ஒரு ஸ்லோகம் அந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த பானை கீனை எல்லாம் வளக்கிட்டு கேரளாவாக இருக்கட்டும் அது
அந்த தொழுகிறதுங்கிறது நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது இயற்கையாக நமக்கு உண்டு. இது உண்டு. இதில் என்ன ஆச்சுன்னா நமக்கு வயசு வர 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 பலவிதமான வெரைட்டிஸ் ஆஃப் கஷ்டங்கள். சினிமா பண்ணோம் முடிஞ்சது, அப்புறம் கோர்ட்டு, ஜப்தி அந்த போலீஸ் இன்ட்ராகேஷன், இதுக்கு இப்படி பண்ணலையே, அதுக்கு அப்படி கார்ப்பரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ்னா அதை வந்து அந்த வெளியில் சொல்லிக்க முடியாது, இப்போ தீர்க்கவும் முடியாது. அந்த ஒரு தருணத்தில் என்ன ஆகுன்னா எப்படி இதுலேருந்து வெளியில் நம்ம ரெகுலேட் ஆகுது. ஸோ நான் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கும்போது ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன் அப்பாட்ட, அப்பா அவங்க வந்தாங்க வந்து ஏதோ ஒரு செக் எழுதி கொடுத்துடாதீங்க, மாமூலாக ப்ராமினேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. செக் விச் கேனாட் பி பவுன்ஸ்ட், இட் ஷுட் நாட் டூ இட். உங்களுக்கு தெரிஞ்சு என்ன ட்ரபிளில் வைக்காதீங்க, ஏன்னா உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கார்ப்பரேஷன் குரூப்ஸ் எல்லாம் வரும்போது காஞ்சனாமா எப்படிங்கன்னு நான் சொன்னேன், உங்கள் ஹையர் அப்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னு பேர் வாங்கிறதுக்கு நீங்கள் வெறும் செக்கை வாங்கிட்டு போய் எங்கள் அப்பாவை ட்ரபிளில் வச்சு என்னை ட்ரபிளில் வைக்க நான் சொல்லிவிடுறேன். அந்த நேரத்துக்கு உங்கள் பணம் இப்போ ரெகுலராக இருக்கும் அப்படி என்றளுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு. அப்படி வந்ததுக்கப்புறம் நான் ஷூட்டிங் போகிறச்சா கூட ஏன் வாங்க போகிறீங்கன்னா அப்புறம் வாங்கிக்குவோம்மா. ஸோ எனக்கு ஒரு என்னென்ன ஏர்லைன்ஸில் இருந்துருக்கு, இந்த மந்த் எண்டுக்கு அதுக்கு அவங்கவுங்களுக்கு சேர்றது முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த கம் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஹவ் எக்கானமி ஷுட் பி. வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று ஜாஸ்தியாச்சுன்னா நமக்கு இயற்கையாக கம்மி பண்ணிக்கணும், அதான் நேச்சர். இந்த லேண்ட் எப்படி கொடுத்தீங்க அப்போது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு? இது வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்தில் 45 அந்த வாங்கினது எங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கோ என் சிஸ்டருக்கோ யாருக்கும் தெரியும். அவங்க அட்வொகேட்ஸ் எல்லாம் கேட்காங்க, அதை கொண்டாங்க, இதை கொண்டாங்க. நான் சொன்னேன், இதுலேயே நடக்கிற வேலையா? நம்ம சைட்டு நமக்கு டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது? 45 வாங்கினது நாங்கள் 2 பேரும் எப்படி பார்ப்பேன் சார்? ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட்? நீங்கள் சொல்லணும், அது எங்கே இருக்குதுன்னு சொல்லணும், எங்கே இருந்ததுன்னு சொல்லணும். இல்லை டாக்குமெண்ட்ஸ் எங்கேயாவது அடமானம் வச்சுருக்கீங்களா? எதுவுமே தெரியாது. எந்த விஷயத்துலையும் அதாவது யூகமே பண்ண முடியாது. நீ எப்படிங்க நம்ம குழந்தையா இருக்கு போச்சு, இந்த இடத்துல இது வாங்கினேன், இந்த இடத்துல இது வாங்கினேன்னு நமக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறமா ரெகுலர் கேசஸ் நடந்துகிட்ருக்கு. நான் சொன்னேன், பேபிமா போனில் நீ ஏறும்போது நான் சொல்லிவிடு, நாங்கள் குழந்தைங்க, எங்களுக்கு தெரியாது, கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை கொண்டாங்க 45 ஐ வுட் லைக் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் தி லேண்ட் அப்படின்னு. எந்த டீட்டெயில்ஸ் யார் சொல்கிறது? குடிசைங்க அப்பா கொடுத்துட்டார், 9 டெனமெண்ட்ஸ். அதுக்கு வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் இப்போ கர்நாடகாவில் படித்தவர், அவர் ஐஐடி கேபி பாண்டே அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, வித் கிரேட் டிஃபிகல்ட்டிஸ், குட்வில் அவருக்கு வேறு, ஹீ டசன்ட் டேக் மனிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பீப்புள், இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் தட் வே. ஸோ உங்களை மாதிரி யாரும் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் வந்து ஹீ மேட் எ ரொட்டேஷன் ஆஃப் ஒரு டெனமெண்ட்டு போனோன்னா 1.5 கோடி வாங்கிட்டு போனான் ஒருத்தன். 90 lakhs ஒருத்தன் வாங்கிட்டு போனான். சௌதரின்னு ஒரு ஃபிலிம் ஆர்டிஸ்ட் இருந்தான், அவங்களுக்கும் 78 lakhs. அதாவது இப்படியா ரொட்டேட் பண்ணி மாறி. ஏன்னா ஹீ வாஸ் அ பிட் அஃபெண்டட் வித் எங்கள் சிஸ்டருக்கு மேலே ரொம்ப கோவம்னு. பாபா சுவாமி வந்து இந்த மாதிரி டிடிடிக்கு கொடு. எங்கள் சிஸ்டர் கேட்டுக்கிட்டேன், எங்கள் ஃபாதர் மதர், வேண்டாம் சுவாமி, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் கொடுங்க, இல்லை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு. எனக்கு வேண்டிய மஹால்ஸ் இருக்குமா, எனக்கு வேண்டிய காலேஜஸ் இருக்குது, பார்த்துக்கிறாங்க, டிடிடி குடுனி. பிற்காலத்துக்கு எதுக்கு டிடிடி அப்படின்னு இப்போ இன்றைக்கி சொன்னாரோ நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியாம. சர்வாந்தரியாமி நீங்கள் யார் அப்படின்னு, பூர்வ ஜென்மத்தில் எங்கே பிறந்தீங்க, எந்த வாழ்ந்தீங்க, உங்கள் எதுக்காக நீ அவங்களுக்கு சொல்கிற மாதிரி நமக்கு வியூகத்துக்கே வராது. டிடிடி இப்படி இன்னொன்று. அப்புறம் நான் யோசனை பண்ணேன், என்ன பண்ணலான்னு. நான் விட்டு போயிடணும். ஸோ த்ரூ தி கேஸ் எங்கள் ஃபாதர் மாதிரி இந்த கேஸை போட்டு அந்த கேஸை போட்டு இப்போ ஓடிட்டேன். எங்கே ஓட முடியும்? பாரத தேசம் விட்டு நான் இது வரைக்கும் போகிறதா? அப்படி பாருன்னா எப்பப்போ கல்யாணம் பண்ணிட்டப்போ மற்றவங்க மாதிரி ஜாலியாக இருக்கலாமே. ஒரு 4-5 பெரிய வீடு எல்லாம் வாங்கி போலீஸ் என்னை கேட்டாங்க, என்ன எப்படி? நான் சொன்னேன், என்னை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு இல்லாத மாதிரி இருக்கா? இருந்தும் வேணும் செய்யலேன்னு. அந்த பழக்கத்து எங்களுக்கு கிடையாதுங்க. நாங்கள் என்ன இருக்கோ அதுலேயே இருப்போம், அதுலேயே பட்டாக இருப்போம். அதை முடிக்கிற வரைக்கும் நாங்கள் வேலை விட மாட்டோம். ஸோ நான் போனதுக்கப்புறம்
த்ரூ அவுட் தி கேசஸ் த்ரூ அவுட் அவங்க அந்த சைடு 3 பேர் இருப்பாங்க. இன்னொரு 3 பேர் யாருன்னா நம்ம ப்ரொடியூசர் சிந்துக்கு ஃப்ரெண்டு பேசுவானே கணேஷன் ப்ரொடியூசராக இருக்கான் அவன். அவங்க அப்பா ஜனார்தன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க நம்ம வீட்டிலே இருந்தவன் ஜனார்தன். ஸோ அவரும் கூட 3 பேர் அந்த சைடு, நான் இந்த சைடு. த்ரூ அவுட் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. இவன் இந்த மாதிரி அங்கே போகிறான், இங்கே போகிறேன், இங்கே போகிறான், அங்கே போகிறேன், எங்கேயும் போகல. அங்கேயே இருந்தான். எனக்கே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் எங்கே போவா, எங்கே போகணும்? இப்போ இந்த ஆசிரியர்லாம் என்ன பண்ண போகிறீங்க? என்ன சிவாஜியை தான் கேட்டார், என்ன பண்ணுறதா உத்தேசம், என்ன பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னு. என்ன தான் சொன்னாலும் அப்பா அம்மாவை பற்றி நம்ம சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நீ பட்டதை பட்டுக்கோ, இல்லை நீ நிர்தாரம் பண்ணிட்டு நீ போயிடு. ஸோ எந்த வாய்ப்பும் நான் எடுத்துக்காமல் ஊமை மாதிரி இருந்துட்டேன் வாழ்க்கையில். ஸோ பார்த்தேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம சாமியோட இனிமேல் எனக்கு மிச்சம் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே எப்படின்னு. அவள் எங்கே போனாலும் அங்கே கூட த்ரூ அவுட் எங்கே பார்த்தாலும் எத்தனை கேஸ் போட்டாலும் நிற்காது. அதே மாதிரி லாஸ்ட்டாக அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி அந்த 45 இதுக்கு வேணும் அப்படின்ட்டு. நான் அப்புறம் செல்லுக்கு போனேன். எல்லாம் விசிறி அடிக்கிறாங்களாமே எல்லாத்தையும். நான் போனோன்னே, சார் இந்த மாதிரி அட்வொகேட் வந்து பிடி சங்கர் இந்த மாதிரி 45க்கு அம்மா எல்லாமே நாங்கள் தூக்கி போட்டாச்சேம்மா, ஒன்று கூட கிடையாதும்மா, நீங்கள் எப்படி? எனக்கு ஏதோ பகவான் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறதுல தப்பு கிடையாது. நீங்கள் எத்தனையோ வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போனால் தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. 2 நாள் 3 நாள் அப்படியே அலசி பார்த்து பெருசாக கத்துனார் காஞ்சனாம்மா அப்படின்னு. என்னன்னு நீங்கள் என்ன கேட்டீங்க? நான் 45 டாக்குமெண்ட் அம்மா என் பக்கத்துலேயே இருக்குமா பாபா, ஷிடி பாபா. ஐ பிலீவ் தட் சுவாமிக்கு ஐ ஹவ் சீன் ஷிடி பாபாக்கு ஹைகோர்ட் கேஸஸ்ன்னா எந்த கேஸஸ்ன்னு தெரியும். ஹீ இஸ் நம்பர் 1. நான் சொன்ன பேபி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஷாக். அந்த ஒரு எந்த டாக்குமெண்ட்டும் உங்களால் யூகமே பண்ண முடியும், இந்த ஜென்மத்தில் இல்லை அப்படின்னு ஆனது. அது வந்து பக்கத்துலேயே இருக்குப்பான்னு அந்த மனுஷன் அசந்து போயிட்டான். ஏன்னா அவள் கஷ்டஜீவி, யாருமே இல்லாமல் பண்ணிட்டு நீங்கள் அதையும் கொடுக்கல அப்படின்ட்டு என்ன பண்ண. அதான் எனக்கு வேண்டாம் சுவாமி, நீங்கள் எடுத்துக்கங்க. இல்லை டிடிடிக்கு நீ கொடுக்குறோம் அப்படின்னு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு காசு இல்லை சுவாமிக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக. நான் பார்த்தேன் ஏவிஎம் சைட்டு இருக்கே, அவங்க உயிரோடு இருக்கும்போது நான் இருக்கு காசு ஃப்ரம் ஜெமினி வாசன் சார்லேருந்து ஏவிஎம்க்கு. இதெல்லாம் சஜஷன் பண்ணி எங்கள் அப்பா தான் வாங்கினார். இவர் அடிக்கடி எப்போவுமே ஏதோ ஒரு சைட்டுக்கு போகும்போது அபினவ் மகாசியார்த்தன் சாஸ்திரி எங்கே போகிற அப்படின்னு. அது உண்டு இல்லையே, உன் பொண்ணு தானே. எங்கள் மகா சன்னிதானம் சிருங்கேரி. அதாவது உள்ளுக்குள்ளே அதையும் அபியாஸ் பண்ணிடலான்னு. என்ன பண்ண போகிறீங்க 2 பேரும்? கடைசியில் என்ன ஆச்சு? நீங்களும் வாழ விடலை, எங்களையும் அனாதைங்க மாதிரி விட்டுட்டீங்க. நான் யாருக்கும் அனாதை கிடையாது, நான் விட மாட்டேன். இப்போ ஒன்று எதர் ஐ லிவ் ஃபார் மை லைஃப். எனக்காக என்னோடய சந்தோஷத்துக்கு யார் எப்படி போனாலும் அது ஒரு வேளை செஞ்சுருந்தா அவள் பெட்டராக இருந்துட்டு என்னமோ தெரில. இப்போ இன்றைக்கி நினைக்கிறேன் நான் இல்லாமல் இருந்திருந்தா அவளுக்கு வர வேண்டிய ஷேர் வந்திருக்கும். எப்போ வருமோ தெரியாது, எப்போ வரும். சுவாமிகிட்ட போச்சு எப்படின்னா இதை விட பெட்டர் கன்க்ளூஷன் டிசிஷன் எல்லாத்தையும் கொடுத்துருங்க சார் அப்படின்னு. ஒரு காலனா பாக்கி வேண்டாம். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஐ ஷெட் பெரிய பர்டன். அதாவது இத்தனை வருஷம் நான் சம்பாரிச்சதுக்கு எல்லோரும் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுறதுக்கு சர்வே ஜனா சுக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ எனக்கு என்ன கம்மி? கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஜாலியாக இல்லைன்னு தானே. எனக்கு அந்த சிவன்மன் போயிட்டு வந்தது போகிறோம். ஐ லிவ்ட், ஐ ஸ்டில் லிவ். இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு. Anyway, very emotional and nice interview. A lot of people உங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இப்போ என்ன விஷயம்னு. Thank you very much for coming and giving us all this information. சொல்கிறதுல தப்பு ஏதாவது இருக்கலாம். என்னடா இது அப்போ இருக்கும்போது சொல்லாது இப்போ சொல்கிறேன்னு. வாழ்க்கையில் பெயினுங்கிறது வந்து எந்த அளவுக்கு டெப்த்தில் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டங்க. அவங்கவுங்க மரியாதையை காப்பாற்றணும்.
என்ன புதுசாக பார்க்காத பொம்பளையா புதுசாக பார்க்காத ஆம்பளையா அப்படி கேட்பாங்க. இந்த ஹார்ட் இருக்க எப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்களே அதே மாதிரி எப்படி என்ன இன்றைக்கும் அந்த மனுஷன் நினைக்காத நேரம் கிடையாது எனக்கு. Okay, ma'am. Thank you very much for joining us at the Truly Ram broadcast. Thank you from the whole team. Thank you. Okay. Thank you, Amma. No, what a ஸ்பெஷல் shit. கிஃப்ட் உங்களுக்காக ஸ்வீட் காரம் காஃபிலேருந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் அ ஸ்வீட் பர்சன். Oh, that's so nice. Sweet by the family of Shivaji Ganeshan. So the credit goes to this family. Lifestyle on the top and down. There is no guarantee which is top, which is down or in between. Okay. You sustain. You are not there, you are not there. That's all.